கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1812 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 59:19 கடைசி பகுதி, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்னை சத்துருக்கள் சூழ வருகிற பொழுது நீ பரிசுத்தமானாய் வாழ்வாயானால் சத்துருக்களால் உன் மீது கை வைக்கவே முடியாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ தேவனுடைய மகனாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவனாய் வாழ்வாயானால், மகனே மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போய் விடுவார்கள். நீ பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலை போடுவார். சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பிக்க வைத்த தேவன், கரடிகளின் வாயிலிருந்து தப்பிக்க வைத்த தேவன், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியிலிருந்து ஜீவன் தந்த தேவன், பாதுகாத்த தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Lord, ஹல்லேலூயா, glory. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது உனக்கு ஆண்டவர் உதவி செய்து சத்துருவை அப்புறப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனைகள்? ஏன் என் தொழிலிலே, என் வியாபாரத்திலே, என் குடும்பத்திலே இத்தனை பிரச்சனைகள் என்று கலங்கி நிற்கிற மகனே, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிவிடு. இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறிவிடு. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய், பிள்ளையாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நீ பெற்ற பின்னாடி சத்துருவை அவர் துரத்துவார், துரத்துவார், துரத்துவார். சத்துருவை துரத்துவார். பயப்படாதே. மீண்டும் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்களோ அவர் எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போடும். விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவீராக. உயர்வை கட்டளையிடுவீராக, செழிப்பை கட்டளையிடுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.